இப்ப தளபதி அண்ணா இது பண்ணும்போது அண்ணங்கிட்டையும் தெரியப்பட்டு தளபதிக்கு அவர் தெரியப்படுத்துவாரு. நான் பேசுறேம்மா, நீ கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம். நம்ம தோழர்கள்லாம் இருக்காங்க. இன்னைக்கு உங்க இங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க தான் காரணம். அவங்க தான் முழுக்க முழுக்க இன்னைக்கு உழைச்சிருக்காங்க இதுக்கு. அதனால நீ கவலைப்படாதீங்க, நாங்கள் துணையாக இருக்கோம். சரி, பாப்பாக்கு நாளைக்கு டெஸ்ட் எடுக்கணும், ஊசி போடணும், வாரம் டெஸ்ட் எடுக்கணும். அதான் சத்து ஊசி போடணும் பாப்பாக்கு. இன்னைக்கு மழை அப்படின்றனால போல, நாளைக்கு போகணும் பாப்பாக்கு. நான் முடிஞ்ச அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுக்குறோம், நீங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க. நான் தளபதி கிட்ட கொண்டு போகிறேன். கொண்டு போகும்போது நான் இதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பண்ணி கொடுக்க சொல்கிறேன். ஓகேங்க, நீ கவலைப்படாமல் போய் கிட்டத்தட்ட இப்போ 4 கிலோ ஆகிற வரைக்கும் டாக்டர்கிட்ட அதை கேட்டிங்கன்னா எவ்வளோ நாள் சாரி வெயிட்டு கூட என்ன பண்ணணும், இல்லை வெயிட்டு கூட என்னென்ன பண்ணணும். அவங்க ஊட்டச்சத்து நிறைய கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. தாய்ப்பாலையும் நிப்பாட்டாங்க, ஊட்டச்சத்து தான் நிறைய கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க பாப்பாக்கு. இப்போ பாப்பாக்கு வந்து பால், பாக்கெட் பால் தான் கொடுத்துருக்குறேன், முட்டை அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு. பாதாம் இந்த மாதிரி ஐட்டம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பழம் தினேஷ் இப்போதைக்கே ஒரு 50 ரூபா இருக்குமா? பசங்க கேளுமா, எங்களால் முடிஞ்சது எல்லா பசங்க சேர்ந்து போடுறது. அன்னைக்கு வந்து நாங்கள் நைட்டு பார்த்தோம்ல, நீ கையெழுத்து கும்பிடாதம்மா. இது நீ வந்து எங்க சகோதரி மாதிரி, புரியுதுங்களா? நீ கையெழுத்து கும்பிடாத, வாங்கி